Hi friends, welcome to Up and Down Tamil. இன்றைக்கான நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா சில அருமையான புதிர்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த புதிர்கள் அனைத்திற்குமான குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த குறிப்புகளை வச்சு நீங்கள் விடைகளை எளிமையாகவே கண்டுபிடிச்சிடலாம். புதிர்களும் எளிமையாக தான் இருக்கும், அதற்கு சார்ந்த குறிப்புகளும் உங்களுக்கு எளிமையாக தான் கொடுக்கப்படும் நண்பர்களே. அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய புதிர்கள் அனைத்திற்கும் முதலெழுத்து உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒவ்வொரு புதிருக்குமான முதலெழுத்து உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒவ்வொரு புதிருக்குமான மொத்த எழுத்துக்களும் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு புதிர் சார்ந்த கூடுதலாக மேலும் ஒரு கூடுதல் குறிப்பும் உங்களுக்கு கொடுக்கப்படும். இதெல்லாம் வச்சு நீங்கள் ரொம்ப எளிமையாகவே விடைகளை கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே. புதிர்களை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும். அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக பண்ணுங்கள். இன்று நாம் புதிர்களுக்கான குறிப்புகள் கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இது ஒரு பொதுவான குறிப்பாகவே நம்ம புதிர்களை பார்க்கறதுக்கு முன்பாகவே சொல்லிடலாம். அதாவது இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிர்கள் அனைத்திற்குமே அதற்கு அனைத்திற்குமான முதலெழுத்து ஒரே எழுத்தாக தான் அமைய போகுது. ஒரே எழுத்து. அது உங்களுக்கு பொதுவான ஒரு குறிப்பாக புதிர்களை பார்க்கறதுக்கு முன்பாகவே நம்ம சொல்லியாச்சு. வாங்க இன்றைக்கான புதிர்களும் அதற்கான குறிப்புகளையும் பார்க்கலாம் நண்பர்களே. இன்றைக்கான முதல் புதிரும் அதற்கான குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 4 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மூ அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. மொத்தம் 4 எழுத்துக்கள். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு, இது ஒரு புல் வகை. இது ஒரு புல் வகை. அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 4 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து மூ அப்படிங்கிற எழுத்து தான். மொத்தம் 4 எழுத்துக்கள். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு, அதாவது பாட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. வயதான பாட்டியை இந்த சொல்லில் சொல்லலாம். வயதான பாட்டி, வயதானவங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த பாட்டி அப்படிங்கிறதுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தம் 4 எழுத்துக்கள். முதல் எழுத்து மூ அப்படிங்கிறது. அதற்கு அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 5 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 5 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மூ அப்படிங்கிற எழுத்து தான். அதாவது தமிழ் எழுத்துக்களில் வரக்கூடிய மாவரிசையில் வரக்கூடிய மூ அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. மொத்தம் 5 எழுத்துக்கள். நாம் இதற்கு முன்பாக பார்த்த புதிர்களுக்கு மொத்த எழுத்துக்கள் 4 எழுத்துக்கள். ஆனால் இப்போ நாம் பார்க்கக்கூடிய புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 5 எழுத்துக்கள். முதல் எழுத்து மூ அப்படிங்கிற எழுத்து தான். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு, பெண்கள் அணியக்கூடிய ஒன்று. அதாவது பெண்கள் அணியக்கூடிய ஆபரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது பெண்கள் முகத்தில் அணியக்கூடிய ஆபரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாகத்தில் அணியக்கூடிய ஒரு ஆபரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தம் 5 எழுத்துக்கள். முதல் எழுத்து மூ அப்படிங்கிற எழுத்து. ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 5 எழுத்துக்கள்.
இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மூ அப்படிங்கிற எழுத்து தான். நாம் முன்பு பார்த்த அதே முதல் எழுத்தான மூ அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. மொத்தம் 5 எழுத்துக்கள். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் ஒரு குறிப்பு, கணிதத்தில் வரக்கூடிய ஒரு எண் அப்படின்னு சொல்லலாம். கணிதத்தில் நம்பர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி கணிதத்தில் வரக்கூடிய ஒரு எண் அப்படின்னு சொல்லலாம். ஆயிரங்களின் மடங்குகளில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஆயிரங்களின் மடங்குகளில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். கணிதத்தில் வரக்கூடிய எண்ணுன்னு சொல்லலாம். முதல் எழுத்து வந்து மூ அப்படிங்கிற எழுத்து. மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 5 எழுத்துக்கள். ரொம்ப எளிமையாக விடையை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் இங்கே உங்களுக்கு. இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 5 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மூ அப்படிங்கிற எழுத்து தான். அதாவது நாம் முன்பு பார்த்ததை போன்ற அதே எழுத்தான மூ, அதாவது தமிழ் எழுத்துக்களில் மாவரிசையில் வரக்கூடிய மூ அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. மொத்தம் 5 எழுத்துக்கள். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு, இப்போ வந்து ஒரு தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னா, அதாவது ஆங்கிலத்தில் இனிஷியல் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, முதல்ல போடக்கூடிய முதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது சார்ந்த ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தம் 5 எழுத்துக்கள். முதல் எழுத்து வந்து மூ அப்படிங்கிற இடத்துல தான் தொடங்கக்கூடிய ஒரு சொல். ரொம்ப எளிமையாகவே இந்த புதிருக்கான விடைகளை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைக்கான புதிர்களும் அது சார்ந்த குறிப்புகளும். நான் மீண்டும் ஒரு முறை இன்று நாம் பார்த்த புதிர்கள் அனைத்திற்குமான குறிப்புகளை சொல்கிறேன். முதல் புதிர், நம்ம பார்த்த முதல் புதிர், அதற்கான குறிப்பு இது வந்து ஒரு புல்வகையை சார்ந்ததுன்னு பார்த்தோம். அடுத்த புதிர், வயதான பாட்டிலாம் இருக்காங்கல்ல, அவங்கள இந்த சொல்லை நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்தது பெண்கள் முகத்தில் ஒரு உறுப்பில் அறியக்கூடிய ஒரு ஆபரணம் அப்படின்னு பார்த்தோம். அதற்கடுத்தது இது ஒரு எண் அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஆயிரங்களின் மடங்குகளில் வரக்கூடிய ஒரு எண், கணிதத்தின் எண் அப்படின்னு பார்த்தோம். அதற்கடுத்தது ஒரு தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னா முதல் போடுவோம், அந்த முதல் சார்ந்த ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைக்கான புதிர்களும் அதற்கான குறிப்புகளும். ரொம்ப எளிமையாக இருந்திருக்கும். விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதியிருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸை. மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான புதிர்கள் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.